வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு சண்டே மார்க்கெட் லீவு. ஸோ இன்னைக்கான நாளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு எனர்ஜி ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்ட் டைமில் இந்த சூஸ்லான் எனர்ஜி அந்த ஸ்டாக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூஸ்லான் ஸ்டாக்கோட லாஸ்ட் 5 வருஷ டேட்டாவை ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணி இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஸ்டாக்கில் இப்போ என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, இப்போ எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது சூஸ்லான் ஸ்டாக்கோட டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியா இல்லை க்ரோத் ட்ராப்பாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சூஸ்லான் ஸ்டாக் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்சைட்டு. சூஸ்லானுங்கிறது வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டாக்கு, ப்ரிடாமினென்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் விண்டு. ஸோ விண்ட் எனர்ஜி தான் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி தே ஆர் இன்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் விண்ட் செக்டர். ஸ்பெசிஃபிக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 17 கண்ட்ரீஸ் கிட்டே இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சூஸ்லான் ஸ்டாக் பற்றினது. ஏன் இந்த ஸ்டாக்கை நான் திடீர்னு எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சூஸ்லான் ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் கிட்டே இருக்குது. ஓகே, ஸ்க்ரீனரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 45 ருபீஸு. மேக்ஸிமம் பீக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 400 வரைக்கும் ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ 400லேருந்து ட்ராப் ஆகி அண்ட் பிட்வீன் த இயர் ஆஃப் 2015, அதாவது 2012-2015 ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகி திருப்பி 2021 அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஸ்டாக் மொத்தமே 4 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னே க்ளோஸே பண்ணிட்டாங்க கம்பெனியை. கம்பேக் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து எழுந்து வந்தது தான் அந்த ஸ்டாக்கு. திருப்பி ஒரு 72 ருபீஸ் போயிட்டு இப்போ கரண்ட்டாக 40-45 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எப்படி கம்பேக் கொடுத்துச்சு அண்ட் எப்படி வந்து இது இவென்ச்சுவலி க்ரோ ஆகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் அடுத்த டேட்டாஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 5 வருஷ டேட்டாவை கன்சால்டேட் பண்ணி ஒரு டேஷ்போர்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டேஷ்போர்டு தான் இந்த என்டையர் வீடியோவில் உங்களுக்கு கோத்ரூ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2021 2025 டேட்டாவை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்காண்டி இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்காண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பிஃபோர் ப்ரொசீடிங். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சூஸ்லான் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் நெட்வொர்க் போயிடுச்சு, மேசிவாக கடன் வச்சிருந்துச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே கடை எடுத்து மூட போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் போனப்போ கம்பேக் கொடுத்து இப்போதைக்கு அது ட்ரெப் ஃப்ரீயாக இருக்குது, ப்ராஃபிட்டபிள் மேக் பண்ணுறாங்க. 30% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து ஆஸ் ஆன் 2025 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25ல் 10,000 கோடி வரைக்கும் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. 75% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸு. ஓபிஎம் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 16.4%. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் -7.9% அங்கேருந்து இன்க்ரீஸு. 36 crore தான் டெப்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரம் 4,852 crores டெப்ட் ஃப்ரீ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். 36 crore கம்மி தான். அண்ட் ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 30.8 ஹை கேபிட்டல் எஃபிஷியன்சி. ஸோ எப்படி இவங்களோட ரெவன்யூ க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2021 வெறும் 1000 கோடி மேக் பண்ணியிருக்காங்க. 22 4000 கோடி, 23 3500 கோடி, 24 5864 கோடி, அண்ட் 25 பொறுத்த வரைக்கும் அப்படியே டபுள் பண்ணி 10,198 crores மேக் பண்ணியிருக்காங்க. 2026 அவங்க டார்கெட் பொறுத்த வரைக்கும் 15,000 crores. அது எப்படி பொலிட்டிக்கலாக சப்போர்ட் ஆக போகுதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இயர் ஆன் இயர் ரெவன்யூ சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2022லேருந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் எடுக்கிறாங்க. அதனால் அது வந்து இயர் ஆன் இயர் சேஞ்ச் வந்து 224% இருக்கும். அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, ஏன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் க்ரோ ஆனதுனால. பட் 2023லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணால் கூட -11%. அதாவது ஏன்னா அங்கேருந்து இது பட் அங்கே மணி மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் 63%, அங்கேருந்து 75%. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கரண்ட்டாக இயர் ஆன் இயர் வந்து 50 to 60 வரைக்கும் சாலிடாக ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க. ரெவன்யூ க்ரோத் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வால்யூம் ட்ரிவனாக இருக்குது. ஸோ என்ன எப்படி இவங்க வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லா டெலிவரபிள்ஸையுமே கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஆர்டர் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க, வால்யூமில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. க்ரோத் வித்தவுட் அது அவங்களுக்கு நிறைய மார்ஜின்ஸ் வந்து வால்யூம் போகும்போது தே ஆர் கெட்டிங் பேக்டப். ஸோ மார்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஒன் டைம் எஃபர்ட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இது ஒன் டைம் எஃபர்ட் கிடையாது.
என்ன ரீசன்னால அப்படின்னா இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 16.4%. இது வந்து ரொம்ப ஒரு கீ இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு பொருளை தயாரித்து விற்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ரா மெட்டீரியலு அது வந்து 62% ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 7%, எம்ப்ளாயர் அண்ட் அதர் காஸ்ட் வந்து 14%. இதை நீங்கள் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபினான்ஷியல் இயரில் -7 இருந்து இப்போ 16.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்குறீங்க அப்படின்னா டேட்டா இன்சைட் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை 7%க்குள்ளே அவங்களால அக்காமடேட் பண்ண முடியுது. இது ரொம்பவே ஹியூஜ். ஸோ இந்த மாதிரியான விண்ட் டர்பைன் இந்த மாதிரி ஓவரால் செக்டாரில் 7%ல் அவங்களால அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி விற்க முடியுது. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான பொசிஷன் கொடுக்குது. இந்த காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து த்ரூ அவுட் த இயர் பண்ணி தான் இந்த ப்ராஃபிட் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஆப்ரேஷனல். ஏன்னா இது வந்து ஒன் டைம் கிடையாது. ரிக்கரிங்கில் அவங்களுக்கு கன்சியூம் ஆகிற காஸ்ட்டை அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். நிறைய ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை புதுசாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க ஆப்ரேஷனில் கை வச்சுருக்காங்க. இது நமக்கு ஒரு நல்ல க்ரீன் ஃப்ளாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ப்ராஃபிட்டில் எனக்கு இந்த கம்பெனி மேலே இனிஷியலாக கொஞ்சம் அபிப்பிராயம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசனுங்கிறதும் சொல்கிறேன். நெட் ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல் 1474 கோடி பண்ணியிருக்காங்க. அதில் க்ளீன் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1377 கோடி எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக இது என்ன டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் க்ளீன் ப்ராஃபிட்டோட ஸ்ட்ராங் பேஸாக இப்போ அவங்க கம்பெனிக்கு இருக்கிறது வந்து 679 crore. அது என்ன க்ளீன் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்? ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ஸில் சில ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்து டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இந்த நம்பருக்கும் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும் யூஸ்வலாகவே. ஏன்னா சின்ன சின்ன எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ் அது இதுன்னு ஆட் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிப்போர்ட்டட் வர்சஸ் க்ளீன் நெட் ப்ராஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 ரெண்டுமே சேம் தான். ஸோ எந்த ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் புக்ஸும் ஆக்சல்ஸும் க்ளீனாக இருக்குது. வேறு ஃபினான்ஷியல் இயர் 2022ல் -869 வந்து அவங்களோட இது அதையும் மீட் பண்ணிட்டாங்க. எங்கே அவங்க ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023ல் ப்ராஃபிட் ஓவர் புக் ஆகிருக்கு 2162 crore. ஆனால் ஆக்சுவலாக க்ளீன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -379 crore. இது ரொம்பவே நல்லதே கிடையாது இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு. பட் அங்கேருந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணி தே ஹாவ் மேட் 723 crore. அதில் க்ளீன் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 679 அண்ட் 1474 2025ல் அதில் க்ளீன் ப்ராஃபிட் 1377 crore. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2023ல் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் நடந்திருக்கு. அதை தவிர்த்துட்டு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கோர் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. கோர் ப்ராஃபிட்டாக இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் 679 crore அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர். ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு இருந்த வெறும் அக்கௌண்டிங் மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் இல்லாமல் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுற ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. ஸோ அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2021ல் 452 கோடியில் இருந்து இப்போ வெறும் 32 கோடி என்னமோ தான் வச்சுருக்காங்க. கிராஃபே ரொம்ப சின்னதாக இருக்குது. 36 கோடி கிட்ட தான் கடன் இருக்குது. ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் நெட் ஒர்த் ரிவைவல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிவைவல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நெகட்டிவ்ல இருந்து 5529 கோடி வரைக்கும் நெட் ஒர்த் வந்து கம்பெனியோட நெட் ஒர்த் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. 5 வருஷத்துக்குள்ள எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவான -4000 கோடியிலிருந்து 5500 கோடி வரைக்கும் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக எனக்கு என்ன ஒன்று தெரிய வந்துச்சுன்னா சூஸ்லானோட க்ரோத் வந்து ஒரே நைட்டில் நடந்த மேஜிக் கிடையாது. பேசிக்காக 2-3 விஷயம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று கேஷ் ஃப்ளோ, அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது லைக் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி டெப்ட் ஃப்ரீக்கே மூவ் ஆயிருந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட ஓவரால் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இண்டிகேட்டர் நமக்கு ஒன்று முக்கியம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 30.8% உண்மைக்குமே ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லுவேன். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 26.7%. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா
நம்ம இன்வெஸ்டரா, கேபிட்டல் இன்வெஸ்டரா ₹1 கொடுக்கறதுல அவங்க 0.31 ருபீஸ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து ஓகேவான பெர்சன்டேஜ்ல இருக்கு, எஃபிஷியன்டானது. இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நம்ம கொடுக்குற ₹1 அகேன்ஸ்டா ₹1 ப்ராஃபிட் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே பாசிட்டிவா பேசணும். இந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் நான் 5 வருஷம் டேட்டா அனலைஸ் பண்ணதுல எனக்கு ஒன்று என்ன தெரிஞ்சுன்னா, ரிசீவபிள் டேஸ், அதாவது கஸ்டமர் அவங்களுக்கு காசு திருப்பி கொடுக்குற, அதாவது பொருள் வித்துனதுக்கான காசு திருப்பி கொடுக்குற ரிசீவபிள் டேஸ் வந்து 132 நாள் இருக்கு. அண்ட் இன்வென்ட்ரியுமே 157 நாள் வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்றாங்க. இது ரெண்டுமே கேஷ் ஃப்ளோக்கு வந்து அகேன்ஸ்ட். ஸோ கம்பெனி தான் அந்த கேஷை வந்து அப்சர்வ் பண்ணணும். கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.5ல இருக்கு. அது அடிக்குவேட்டு, பட் ரொம்ப லைக் ஃபேன்சியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிசீவபிள் டேஸ் 132 நாளுங்கிறது வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். இன்வென்ட்ரியுமே வந்து கேபிட்டல் நிறைய ட்ராப் ஆகுது. 157 நாள் வரைக்கும் நான் ஒரு பொருளை வந்து சும்மா ஐடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேங்கிறது கேபிட்டல் ட்ராப் ஆகிறதுக்கான அர்த்தம். இஃப் சூசலான் வந்து அவங்களோட இன்னும் ரெவன்யூ க்ரோத்துக்கு ரிசீவபிள்ஸோட டேஸை குறைச்சிட்டு இன்வென்ட்ரியோட டேஸையுமே கொஞ்சம் கட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு 15,000 கோடி வரைக்கும் ஸ்கேல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வரும். பட் இதே இது இந்த பர்டிகுலர் விஷயத்த கொஞ்சம் பேடாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா சோலி முடிஞ்சு மறுபடியும் பேங்க்ரப்ட் சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டபுள் எட்ஜ் ஸ்வார்டு, எய்தர் ரெண்டு இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு புல்லிஷ் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ப்ராஃபிட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பிட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த வார் சுச்சுவேஷன்லாம் தாண்டி நிறைய கம்பெனிஸுமே ரெனியூவபிள் எனர்ஜி மூவ் ஆகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு விண்ட் எனர்ஜிக்கான தேவையும் நிறையா இருக்குது. பட் இவங்க ஆப்ரேஷன்ஸை இதே மாதிரி புக்ஸை க்ளீனாக வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா இட் வில் கோ குட். அண்ட் அதர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரிசீவபிள்ஸ் வந்து 132 நாளுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஆர்டர் புக் கான்சென்ட்ரேஷன் வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ஆர்டர் இருக்கும், உங்களால் டெலிவர் பண்ண முடியாது, நிறைய கான்சென்ட்ரேட் ஆகி ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஇ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்குச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் வாங்கினதை விட பிலோ ரேஞ்சில் இருக்குன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இது க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பர்சனலாக இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. சூஸ்லான் வந்து இனிமேல் நோ மோர் அ டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. இது ஆல்ரெடி க்ரோத் ஃபேஸுக்கு என்டர் ஆயிடுச்சு. பட் சூஸ்லானோட சப்போர்ட் லைக் சக்ஸஸ் வந்து எக்ஸிக்யூஷன் டிசிப்ளினை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப டீட்டெயிலாக லாஸ்ட் 5 வருஷத்தோட டேட்டாவை எடுத்து ஸ்டடி பண்ணி உங்களுக்காக கன்சாலிடேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த உழைப்பை பாராட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை சூஸ்லான் ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.